அன்புள்ளம் கொண்ட அன்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதிடத்தின் சார்பாகவும் ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையத்தின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் மாவட்டமான திருப்பூர் மாவட்டத்தினுடைய மக்கள் இன்று காலை மிக தேனீக்களைப் போல் மிக சுறுசுறுப்பாக தன் இல்லங்களிலிருந்து தன் அலுவலகங்களுக்கு கம்பெனிகளுக்கு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை இனிய நாளாக அமைய எம்பெருமானை நான் வணங்குகிறேன். பாருங்கள், இன்னும் சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு செல்வதற்கு இன்னும் 11 தினங்கள் மட்டுமே இருக்கிறது. சனி பகவானால் மாற்றமடைந்து சனி பகவானால் பல நன்மைகள் பெறக்கூடிய ஜாதகதாரர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொள்ள ஆசைப்படுகிறேன். சனி பகவான் மூத்த சகோதரன், கேசவன், தொழில்காரகன், ஜீரண உறுப்பு கொண்டவன், சேமிப்பு அறை, சாப்பாட்டு அறை, பிச்சை எடுத்தல் கூட சனி பகவானுடைய வேலைதான். தொழிற்சாலையில் எடுபிடி வேலை செய்வதும் சனி பகவான். ஓட்டல் சுத்தம் செய்யும் தொழிலும் சனி பகவானையே சேர்ந்தது. பழைய பொருட்களை விற்பனை செய்வதும் சனி பகவானுடைய வேலையே. துப்புரவு தொழில், கால்நடை வளர்த்தல் அனைத்தும் சனி பகவானுடைய அற்புதமான வேலை என்றால் கர்மா. தம் முன்னோர்கள் செய்த பாவத்தை நாம் இன்று தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தை கழிப்பதற்கு அந்த கர்மாவே காரணம். அந்த கர்மாவுக்கு காரணமானவன் சனி பகவான் நம்மிடத்தில் 10ஆம் இடத்திலிருந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார். அவர் செல்ல இருக்கின்ற இந்த நேரம் இன்னும் 11 தினங்கள் மட்டுமே இருக்கிறது. 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு செல்வதற்கு இன்னும் 11 தினங்கள் மட்டுமே இருக்கிறது. அன்பான என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் சனி பகவானை தரிசித்துவிட்டு பயிற்சி ஏற்பட்ட பொழுது வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமி ஜோதி நிலையம், திருப்பூர் மாவட்டம், ஊத்துக்குளி. ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையம், ஊத்துக்குளி. உங்கள் அனைவருக்கும் திருமண காலம் தாமதம் ஏற்பட்டு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அன்புள்ளங்கொண்ட என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்களுக்கு திருமண தகவல் மையத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகங்களை கொண்டு வந்து எங்களிடத்தை காண்பித்து உங்களுக்கு ஏது காரணத்தால் என்ன காரணத்தால் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து அதற்கான வேலைகளை செய்யுமாறு உங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வீடு கட்டுவதற்கு கூட தன்னுடைய 80வது வயதில் கட்டலாம், எப்பொழுது வேண்டுமானும் கட்டலாம். திருமணம் என்பதை அந்த வயதுக்குள் செய்தால்தான் அது சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதனால் நீங்கள் சிறப்புற என் நெஞ்சம் நிறைந்த சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.